தங்கமான உறவுகளுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம தங்கமான ஹீரோவை பற்றி தான் இன்றைக்கும் நான் பேச போகிறேன். நேற்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள். அவரை சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, கேக்கு வெட்ட சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சங்கோஜப்பட்டுக்கிட்டார். ஆனால் வந்தவங்க சொன்னாங்க, இந்த நிமிடம் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் இது. எங்களுக்காக நீங்கள் கேக்கு வெட்டணும், எங்களை வாழ்த்தணும். எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் தடைகளை தாண்டி இந்த நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றிய ஒரு நல்ல மனிதர் நீங்கள். எங்களை நீங்கள் வாழ்த்தினா நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லி அனைத்து உறவுகளும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அவர் ஒவ்வொரு வருஷமுமே அவருக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் அழைச்சி சாப்பாடு போட்டு நல்ல துணிமணிகளை கொடுத்து வாழ்த்து சொல்லுவாராம். இது விளம்பரத்துக்காக அல்ல, ஆத்மார்த்த திருப்திக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னதான் எவ்வளவுதான் நம்ம உழைச்சி சேமித்தாலும் இந்த மாதிரி கொடுக்கும்போது வரக்கூடிய சந்தோஷமும் மன திருப்தியும் வேறு எதுலேயுமே வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிஜத்தில் நிறைய ஹீரோக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட்டதிட்டாத வைரமாக இருக்கிறாங்க. அவங்கள பாராட்டணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். நாம் இருக்கும் வரை இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், நல்லது செய்யணும். 4 பேர் சந்தோஷப்படும் போது வரக்கூடிய மன திருப்தியை நாம் மனமுகந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தான் தங்கமான ஹீரோ டாக்டர் பத்மஸ்ரீ சோமசுந்தர சுப்பிரமணி ஐபிஎஸ் அவர்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய பேச்சுக்களில் எப்போவுமே தன் மனைவி ஜெயலட்சுமியை பற்றி பேசுவாங்க, அப்பா சோமசுந்தரத்தை பற்றி பேசுவாங்க, அம்மாவுடைய அர்ப்பணிப்பெல்லாம் நிறையன்னு சொல்லுவாங்க. நான் நாட்டை பார்க்க போனால், நாட்டை காப்பாற்ற போனால் அம்மா வீட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க. பிள்ளைங்களை ஒழுங்காக நன்றாக படிக்க வைத்து அவர்களை பெரிய ஆளாக்க அம்மாவுடைய உதவி, அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய அர்ப்பணிப்பு நிறைய இருக்குது அப்படின்னு ஜெயலட்சுமி அம்மாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் அப்பா சோமசுந்தரத்தை பற்றியும் சொல்லுவாங்க. என்னதான் லாயராக இருந்தாலும் ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கோயில் இல்லாத ஒரு இடம் நல்லா இருக்காது. சாமி, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், முன்னோர்கள், இப்படி எல்லாரையும் நம்ம நமஸ்கரிக்கணும், அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு சோமசுந்தரம் ஐயா சொல்வதா அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அன்பு உள்ளத்தை எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாழ்த்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.